தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் கேட்டவர் வரவில்லாட்டாலும் அந்த கேள்வியுடைய முக்கியத்துவத்திற்காக நான் பதில் சொல்லியாக வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிரபலமான கால்வாய் சோபாலை கால்வாய், அது 1908 இருந்து நடைமுறையில் இருக்கின்ற ஒன்றாகும். அதில் சோபாலை கால்வாயின் படுக்கையில் 6 மீட்டர் ஆழத்திலே அண்டர் டர்னல் செல்லுகிறது. 20/8/2023 சோபாலை கால்வாயும் அண்டர் டர்னல் பக்க சுவர்களும் உடைப்பு ஏற்பட்டுவிட்டது. அதை தற்காலிக சீரமைப்பு செய்யப்பட்டு தண்ணீர் உடனடியாக வழங்கினோம். ஆனாலும் பின்னர் டிசம்பரில் ஏற்பட்ட மழையால் மீண்டும் அதே இடத்தில் உடைப்பு ஏற்பட்டுவிட்டது. அந்த உடைப்பை சரி செய்ய வேண்டும் என்று முதல்வர்கள் ஆணையிட்டதன் விளைவாக உடைப்பை சரி செய்ய 1.4 கோடி ரூபாய் மது ஒதுக்கி நிரந்தரமாக உடைப்பு ஏற்கப்படாத வகையில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த டர்னல் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் அதன் மூலமாக கிடைக்கவில்லை என்று எப்பொழுது கிடைக்கும் சோபாலையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிரபலமான பேச்சு இருக்கிற காரணத்தால் இவை முழு வீச்சில் இந்த பணி முடித்து ஒரு 15-20 நாட்களுக்குள்ளாக தண்ணீர் சோபாலையில் வழங்கப்படும் என்ற செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.